அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்குங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்குங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரச்சனைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசின் முதல் பட்ஜெட்டை முன்னிட்டு அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களை மையமாக கொண்ட புதிய நலத்திட்டங்கள் அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளிக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என்ற தகவல்களும் வெளியாகி வருகின்றன. முதல்வர் விஜய் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் கடந்த சில நாட்களாக அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தொடர் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. பல்வேறு துறைகளில் புதிய திட்டங்கள், அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு, செயல்படுத்தும் காலக்கெடு மற்றும் பயனாளிகளின் தேர்வு நடைமுறைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் முக்கியமாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பு இடம்பெறலாம் என்ற தகவல் கவனம் பெற்றுள்ளது. கடந்த காலத்தில் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தமிழக அரசியலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் அதிக தொகையுடன் புதிய திட்டம் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. தற்போது இந்தியாவின் பல மாநிலங்களில் ரூபாய் 1000 முதல் ரூபாய் 2500 வரை பெண்களுக்கான நிதியுதவி திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. இதனுடன் ஆண்டுக்கு 6 இலவச சமையல் சிலிண்டர்கள், மாணவர்களுக்கு 20 லட்சம் வரை கல்வி கடன், குடும்ப தலைவிகளுக்கு 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு, ஆண்டுதோறும் இலவச உடல் பரிசோதனை மற்றும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளும் பரிசு நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் திட்டங்களுக்கான நிதிச்சுமை மற்றும் தகுதி விதிமுறைகள் தொடர்பான இறுதி முடிவுகள் பட்ஜெட் அறிவிப்பின் போதே வெளியாகும் என கூறப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.